என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு உளுத்தம்மா எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த உளுத்தம்மா வச்சுக்கொண்டு நான் உளுத்தம்மா புட்டு எப்படி செய்கிறேன்றது அடுத்த வீடியோவில் போடுவேன். அதை பற்றின விவரம் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இன்றைக்கு இந்த மினி மில்லில் உளுத்தம்மா எப்படி செய்கிறதுன்றது ஒரு சில நேர்கள் விரும்பி கேட்டிருந்தாங்க இந்த உளுத்தம்மா எப்படி செய்கிறேன்ட்டு. ஆனால் வெரி 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 சிம்பிள் இந்த உளுத்தம்மா செய்கிறது. உளுத்தம்மா பைத்தம்மா என்ன வேணுமென்றாலும் நீங்கள் இதில் அரைச்சி கொள்ளலாம். ஆனால் அது சின்ன ஒரு வேலை தான். ஓகே, இப்போ நாங்கள் உளுத்தம்மா செய்யலாம் வாங்கோ. உளுத்தம்மா செய்கிறதுக்கு கொஞ்சம் உளுந்து எடுக்கிறேன். உளுந்து எவ்வளவு வேணுமென்றாலும் செய்யலாம். என்னென்னு சொன்னால் இவ்வளவு உளுந்தையும் நாங்கள் போட்டு புட்டை வைக்க போகிறதில்ல, உளுத்தம்மா செய்து வைக்க போகிறேன். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். 2 கப் உளுந்து. இதை ஒருக்கா கழுவுவோம். இந்த உளுந்தை ஒருக்கா தண்ணி ஊற்றி கழுவுவோம். 2 தண்ணியில் கை விட்டு தேய்க்கும்போது அந்த உளுத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வருது. பார்த்திங்களா தெரியும். கடையில் உளுத்தம்மா வேண்டதை விட நீங்களே வீட்டில் செய்கிறதான் நல்ல மட்டும் நான் சொல்லுவேன். நான் எப்பயுமே இப்படி தான் செய்து கொள்ளுவேன். அதையே உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, 3 தண்ணியில் கழுவிட்டு இந்த உளுந்துக்க கல் எதுவும் இல்லை, கழுவி அப்படியே வடிய வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னே இந்த தண்ணி ஒட்ட வடிஞ்சிடும். இந்த கழுவின உளுந்த வறுக்க போகிறேன். இப்போ எந்த தானியமாக இருந்தாலும் நாங்கள் கழுவி போட்டு சமைக்கிறது நல்லா. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது அது எங்கே எல்லாம் எப்படி இருந்து காஞ்சி வருகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் எதுக்கும் கழுவிட்டு சமைக்கிறது நல்லது. உளுந்து வாசம் ப்ரௌனாக வார வரைக்கும் வறுக்கணும். இப்போ தண்ணி உலர்ந்து இப்போ வறுபட தொடங்கிட்டுது. நெருப்பை நல்லா கூட்டி விடாமல் லைட்டான மீடியம் இதில் வச்சு கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருக்கணும். இந்த உளுந்து ஓரளவு தண்ணி இல்லாமல் வறண்டு வந்துட்டுது. இந்த நேரம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த உளுந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சட்டியை ஒருக்கா கழுவ போகிறேன். கழுவிட்டு திரும்பி வைக்க போகிறேன். சட்டியை திரும்ப கழுவிட்டு திரும்ப வைக்கிறேன். இனி உளுந்து சட்டியில் எரியாது எந்த ஒரு இதாலையும். திரும்ப இந்த சட்டியை நல்லா சூடாக்கிட்டு இனி வறுக்கலாம். ஓகே, இனி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். பைத்தம்மா செய்கிறேன்டா கூட பயரை கூட இந்த மாதிரி தான் கழுவி வெயிலில் உலர வச்சுட்டு வேணுமெண்டா வறுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உடனே கழுவி நான் இப்போ செய்கிற மாதிரி கூட நீங்கள் வறுத்து பைத்தம்மா எடுத்துக்கொள்ளலாம். கழுவாமல் பயறு வறுத்து அரைக்க வேண்டாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுட்டது, நல்ல வாசம் வர தொடங்கிட்டது. எல்லாமே ஒரே அளவில் வறுபட்டுட்டது. இந்த வறுக்கும்போது கையை விடாமல் வறுக்கணும். அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வரும். நெருப்பை கூட்டி குறைக்கக்கூடாது, ஒரே அளவில் வச்சு கொள்ளணும். இப்போ நாங்கள் உளுந்த வறுத்ததை எடுத்து இன்னொரு சட்டிக்குள்ளே மாற்றி விடலாம். ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடணும். ஓகே, உளுந்து வறுத்துட்டு கஞ்சிக்கு போடலாம். நான் புக்கை கூட செய்வேன். சும்மா சமையல் பொங்கல் செய்யும் போது கூட பயருக்கு பதிலாக உளுந்து கூட போடுவேன். ஏனென்றால் அது சத்துக்காக. காலையில் கஞ்சி செய்யும் போது
மஞ்சள் போட்டு உளுந்து போட்டு சிவப்பரிசி போட்டு பால் கஞ்சி செய்வேன். இந்த உளுந்தை அப்படியே ஆற வைப்போம். நல்லா ஆறட்டும். ஆறினா தான் பவுடர் பண்ணலாம். ஓகே, இப்போ நாங்கள் வறுத்த உளுந்தை பவுடர் பண்ணுவோம். பவுடர் பண்ணுறதுக்கு என்னோடய மினி மில்லில் போட்டு நான் பவுடர் பண்ண போகிறேன். இதை பற்றி தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து விவோ 1 கிலோ வரைக்கும் அரைக்கக்கூடியது. இது 500 கிராம், 750 கிராம், 1000 கிராம், 2000 கிராம் இப்படியே போய்கொண்டிருக்கும். ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது. இது வந்து ஆன்லைனில் வேண்டலாம். நான் வந்து ஆன்லைனில் வேண்டினான். கிட்டத்தட்ட இது வேண்டி 4 வருஷம் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய வேலை செய்து கொடுத்துட்டுது. எப்பயுமே நான் கறி பவுடர், அரிசிமா, எனக்கு தேவையான பவுடர் எல்லாமே நான் இதில் தான் அரைப்பேன். கோபி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், இப்படி என்ன வேணுமென்றாலும் நீங்கள் குயிக்காக அரைச்சிக்கொள்ளலாம். எப்படி அரைக்கணுன்னு பாருங்கள், அவ்வளோ குயிக்காக அரைச்சிக்கலாம். இந்த லொக்கில் இதை போட்டு ஓகே இப்படி திருப்பின உடனே இந்த லொக் ஆகிடும். அதுக்கு பிறகு இந்த லொக்கில் மாட்டிட்டு இதை நல்லா சுற்றி இந்த நட்டு வந்து டைட்டாக வரணும். இதை திருப்பி இது ரியலி டைட்டுன்னு சொன்னால் இப்படி க்ளோஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் டைட் பண்ணிவிட்டு ஓகே, இனி இதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே லைட் எரியும். ஒரு செகண்ட் கணக்கில் தான் எப்படி பவுடர் பண்ணதுண்டு. நாங்கள் இதை இப்படி அமர்த்தி பிடிக்கக்கூடாது. இங்கே இது வந்து ஹீட் ஆகி சுடும். அதனால் மேலே இப்படி கையை பிடிக்கலாம். அவ்வளோதான். இது வடிவாக ஒரு பக்கமாக ஏறி நிற்கும். அதனால் வடிவாக தட்டிட்டு எல்லா இடமும் இது வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணினா தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ மூவ் ஆகாமல் இருக்குது. இதை இனி ஓப்பன் பண்ணணும். திருப்ப நாங்கள் எந்த பக்கம் சுற்றினமோ முதல் பூட்டேக்கு அதுக்கு ஆப்போசிட் வேயாக திறக்கிறேன். இதை லூஸ் பண்ணிவிட்டு உளுத்தம்மா ரெடி. இப்போ நீ இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் இருக்கிற அப்போ தான் இதை சரித்து நாங்கள் இதை கொட்டி எடுக்கலாம். ஆனால் நார்மலாக இதை அரிக்க தேவையில்லை. இந்த அவ்வளவு பவுடராக வந்துடும். உளுத்தம்மா நார்மலாக அரிக்க தேவையில்லை. முறுக்குக்கும் சரி புட்டுக்கும் சரி உளுத்தம்மா அரிக்க தேவையில்லை. ஆனால் நான் உங்களுக்கு அரிச்சு காட்ட போகிறேன். இப்போ இதில் எவ்வளவு கட்டை வந்திருக்குதான்னு தெரியும். கட்டை மீன்ஸ் அரைப்படாமல் இருக்குதான்னு பார்க்கலாம். எஸ், இவ்வளோ தான் இருக்குது. இது பரவாயில்லை. புட்டுக்கும் சரி முறுக்குக்கும் சரி இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லை. ஓகே, அப்போ நாங்கள் இனி அரைக்க தேவையில்லை. சூப்பராக இன்றைக்கி நான் உளுத்தம்மா செய்திருக்கேன். இந்த உளுத்தம்மா வச்சுக்கொண்டு நீங்கள் நார்மலாக புட்டை வைக்கும்போது ஒவ்வொரு இப்போ ஒரு 1/4 கிலோ மாவில் நீங்கள் புட்டை வைக்கிறீங்களன்னு சொன்னால் 1 மேசக்கரண்டி உளுத்தம்மா போட்டு நீங்கள் புட்டை வைக்கலாம். சூப்பராக இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் சொல்லணும், உளுத்தம்மாவோட சேர்த்து குறிஞ்சாயிலையும் சேர்த்து பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதையும் இந்த உளுத்தம்மாவில் 1 மேசக்கரண்டி, குறிஞ்சாயில மாவில் 1 மேசக்கரண்டி, மற்றது நீங்கள் நார்மலாக புட்டுக்கு பாவிக்கிற அரிசி மாவாக இருக்கட்டும், கோதுமை மாவாக இருக்கட்டும்,
எதுவானாலும் மிக்ஸ் பண்ணி புட்டை வையுங்க, சூப்பராக இருக்கும். அது ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது குறிஞ்சாயில். இது வந்து ஹெல்த்தி. கண்டிப்பாக குழந்தை பிறந்தாக்களுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு இதில் வந்து நாங்கள் புட்டு களி செய்து கொடுப்போம். அப்போ இன்றைக்கி நான் இந்த உளுத்தம்மா அப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் முறுக்கு சுடலாம், களி செய்யலாம், புட்டை வைக்கலாம், கஞ்சி வைக்கலாம். ஓகே, இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நான் உங்களுக்கு பால் புட்டு, உளுத்தம்மா, எண்ணெய் விட்டு சாப்பிட்ற புட்டு ரெண்டும் செய்கிற வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.